வெல்கம் டு வின்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டொமக் மட்டும் என்னது ஸ்மால் இன்டெஸ்டைனை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா போன கிளாஸ்ல நம்ம இதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் பார்த்தோம், மவுத்தை பத்தி பார்த்தோம். அதாவது டைஜஷன் எங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற பார்க்கும்போது மவுத்தை பத்தி பார்த்தோம். அதுல சலைவரி கிளாண்ட் இருக்கு, அதோட ஒர்க் என்ன, அதோட வேலை என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி டீத் இருக்கு, எத்தனை வகையான டீத் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை என்ன பார்த்தோம் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல ஸ்டொமக்கை பத்தியும் ஸ்மால் இன்டெஸ்டைனை பத்தியும் பார்க்கலாம். ஸ்டொமக் அப்படிங்கிற ஒரு மனித இரைப்பை அப்படிங்கிறது என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன ஜே வடிவத்துல இருக்கும். அதாவது மனித இரைப்பை, அதாவது ஸ்டொமக் வந்து என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னா ஜே வடிவத்துல இருக்கும். இதுக்கு வந்து முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்திருப்பீங்க எல்லா ஸ்டொமக் பார்த்தா ஒரு ஜே வடிவத்துல இருக்கும். அதனால இது என்ன பண்றோம், ஆங்கில எழுத்து ஜே வடிவத்துல என்ன இருக்கும், இந்த ஸ்டொமக் இருக்கும், அதாவது இரைப்பை இருக்கும். அடுத்து இது ஒரு கிளான்ஸ், இது என்னென்ன சுரக்குது, அதாவது அந்த நம்ம இரைப்பையில என்னென்ன விஷயங்கள்லாம் செரிமானத்துக்கு உதவியா சுரக்குது அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். அதுக்கு ஒரு 3 வகையான என்ன இருக்கு, என்சைம்ஸ் இல்லைன்னா நொதிகள் இருக்கு. என்னெல்லாம் அப்படின்னா ரெனின் ஒண்ணு இருக்கு, பெப்சின் ஒண்ணு இருக்கு, அடுத்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்கு. நமக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட வேலை எல்லாருக்கும் தெரியும். ரெனினும் பெப்சினும் என்ன பண்றோம், நம்ம ஃப்ரெஷ்ஷா புதுசா படிக்க போறோம். இந்த ரெனினோட வேலை என்ன அப்படின்னா இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். வளர வளர என்ன ஆயிரும், இது வந்து நம்ம உடம்புல இருந்து போயிடும். இந்த ரெனினோட வேலை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா பால் குடிக்கும் போது பால்ல இருக்கிற அந்த மில்க் புரோட்டீனை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்ப ரெனினோட வேலை என்ன அப்படின்னா மில்க் புரோட்டீனை டைஜஸ்ட் பண்றதோட வேலை. அப்ப பெப்சினோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா இது அடல்ட் மட்டும் தான் இருக்கும். அப்ப பெப்சினோட வேலையும் தான் புரோட்டீனை டைஜஸ்ட் பண்றதுதான். ஆனா இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அடல்ட்ல இருக்க புரோட்டீனை என்ன பண்ணும், இது வந்து டைஜஸ்ட் பண்ணும், மில்க் புரோட்டீனை டைஜஸ்ட் பண்ணாது. அப்போ ரெனினோட வேலை என்னன்னா டைஜஸ்ட் பண்றது. ரெண்டுமே புரோட்டீன், ரெனின் அண்ட் பெப்சின் ரெண்டுமே புரோட்டீனை தான் டைஜஸ்ட் பண்ணுது. ஆனா ரெனின் அப்படிங்கிறது எங்க இருக்கும், இன்ஃபென்ட் அதாவது குழந்தைகளுக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம பெப்சின் அப்படிங்கிற பார்க்கப்போ அது யாருக்கு, அடல்ட் மட்டும் தான் இருக்கும். ரெண்டுமே என்னதான் புரோட்டீன் தான் டைஜஸ்ட் பண்ணும். அடுத்து 3வது ஒரு ஆசிட் இருக்கு, அதுதான் என்ன ஆசிட்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம ஸ்டொமக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை ஹார்ம்ஃபுல் வைரஸோ பாக்டீரியாவோ நம்ம உடம்புல வயிறுக்குள்ள போகும்போது அதை கில் பண்றதுக்காக நம்ம எதை யூஸ் பண்றோம், இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் யூஸ் பண்றோம். அதாவது நம்ம ஸ்டொமக்ல இல்லைன்னா இரைப்பையில இல்லைன்னா வயிறுல என்ன வருது, ஒரு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படிங்கிற ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ஒரு ஆசிட் வந்து கிரியேட் ஆகுது, அதான் செக்ரீட் ஆகுது. இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட வேலை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது என்ன பண்ணும், அதாவது ஃபுட்ல நம்ம இன்டேக் பண்ற ஃபுட்ல ஏதாவது வைரஸோ பாக்டீரியாவோ இருந்தா அது என்ன பண்ணும், கில் பண்றதுக்கு உதவுது. இந்த ஸ்டொமக்ல ஏதாவது இரைப்பையில நமக்கு இந்த 3 வகையான என்சைம் தான் சுரக்குது. ஒருவேளை நீங்க கேட்கலாம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நம்ம கையில பட்டாலே கை வந்துடும், அப்போ வந்து ஸ்டொமக் உள்ள இருக்கிற ஸ்டொமக் வந்து என்னது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அது எப்படி ஒன்னு வெந்து போகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் மியூக்கஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும், மியூக்கஸ் லேயர் இருக்கும். அந்த மியூக்கஸ் லேயரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டொமக்கோட இன்டர்னல் லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது இரைப்பை இருக்கும், இரைப்பைக்கு உள்ள ஒரு லேயர் மாதிரி ஒரு படலமா ஒண்ணு சூழ்ந்து இருக்கும், அதை மியூக்கஸ் சொல்றோம். அந்த மியூக்கஸ் தான் என்ன பண்ணும் அப்படிங்கிற கேட்டோம்னா இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இந்த ஸ்டொமக்க இரைப்பையை அரிக்காம என்ன பண்ணுது, பாதுகாக்குது. இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், மியூக்கஸ் மெம்பரேன் தான் என்ன பண்ணுது, நம்ம இரைப்பை ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து இரைப்பையை அரிக்காம பாத்துக்குது. அடுத்து இந்த ஸ்டொமக்கும் இந்த சிறுகுடலும் இரைப்பையும் சிறுகுடலும் சேர்ற அந்த இடத்த நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பைலோரஸ் அப்படிங்கிறதா ஜங்ஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஸ்டொமக் இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, இன்டெஸ்டைன். ஸ்டொமக்கு அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் என்ன இருக்குன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு. அப்ப இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனையும் ஸ்டொமக்கு இணைக்கிற அந்த பார்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா பைலோரஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் பாக்குறோம். இப்ப ஸ்டொமக் பார்த்துட்டோம், அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனோட வேலை என்ன, அதாவது நமக்கு மவுத்ல டைஜஷன் ஆரம்பிக்கும், ஸ்டொமக்ல பாதி டைஜஷன் முடியும், மீதி டைஜஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது எங்க நடக்கும்னா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கும். அப்ப ஸ்மால் இன்டெஸ்டைன்ல மேக்ஸிமம் மேஜர் போர்ஷன் ஆஃப் டைஜஷன் எங்க நடக்கும் அப்படி பார்த்துக்கிட்டோம்னா அது எங்க நடக்கும், இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கும். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து நம்ம என்ன 3 வகையா பிரிக்கிறோம். என்னன்னா ஜிஜியம், டியோடினம், ஜிஜியம், இலியம் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். அதாவது முன்குடல், நடுக்குடல், அடுத்து பின்குடல் அப்படின்னு 3ஆ பிரிக்கிறோம். அதாவது டியோடினம்னா முன்குடல், அதாவது ஃப்ரண்ட்ல வயிறுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் இருக்குது அதனால அது முன்குடல். அது ஜெஜினம் அப்படிங்கிறது நடுக்குடல் இல்லைன்னா நடுக்குடல் சொல்லு, ஏன்னா அது சென்ட்ரல் இருக்கும். அடுத்து இலியம் அப்படிங்கிறது பின்குடல், அதாவது அதுதான் என்ன சிறுகுடலோட எண்ட் பார்ட், அது அதுல இருக்கும். இதுல இன்னொன்னு சிறுகுடல் தான் இருக்கிறதுல என்னது லாங்கஸ்ட் பார்ட், அதாவது 5 to 7 மீட்டர் நீளம் இருக்கும்.
அதாவது மனிதனோட சிறுகுடல் வந்து 5ல இருந்து 7 மீட்டர் நீளமுடையதா இருக்கும். அப்போ நம்மளை விட நம்ம சிறுகுடல் என்னது பல மடங்கு ஹைட் ஆனது, அதாவது நீளம் கூடினது. அடுத்து இந்த டியோடினம் என்ன நடக்கும் அப்படின்னா அது ஒரு சி ஷேப்பா இருக்கும். அதாவது ஆங்கில எழுத்து சி வடிவத்துல இருக்கும். நம்ம வயிறு அதாவது இறைப்பை என்ன வடிவத்தில் இருக்கும், ஜே வடிவத்தில் இருக்கும். அதே மாதிரி டியோடினம் அப்படிங்கிற முன் குடல் சிறுகுடல் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆங்கில எழுத்து சி போன்ற வடிவத்தில் இருக்கும். இது முக்கியம், ஆங்கில எழுத்து சி வடிவமா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம இந்த டியோடினம் முடிக்கிறோம். டியோடினம்ல இன்னும் 2 ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா டியோடினம்ல தான் லிவர் செக்ரீட் பண்ண பைல் ஜூஸும் பான்கிரியாஸ் செக்ரீட் பண்ற பான்கிரியாட்டிக் ஜூஸ் ரெண்டுமே வந்து ஃபுட்டோட மிக்ஸ் ஆகிற இடம் எதுன்னு கேட்டோம் அப்படின்னா என்னது இந்த முன் சிறுகுடல் தான், அதாவது டியோடினம் தான் சொல்லுவோம். இதை மறக்க கூடாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்துக்கோங்க. நம்ம டைஜஷன் ப்ராசஸ்ல எங்க சிறுகுடல்ல வந்து என்னெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்படின்னா ரெண்டு செக்ரேஷனான லிக்யூட் வந்து அதாவது 2 ஜூஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஒன்னு வந்து பைல் ஜூஸ், அதாவது பைல் ஜூஸ் லிவர்ல இருந்து கல்லீரல்ல இருந்து வர்ற பித்த நீர் அது எதுல ஜாயிண்ட் ஆகும், இதே டியோடினம்ல ஜாயிண்ட் ஆகும். இன்னொன்னு படிக்கிறேன் பான்கிரியாஸ், கணையத்துல இருந்து வர கணைய ஜூஸ், இல்லைன்னா பான்கிரியாட்டிக் ஜூஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப இல்லைன்னா கணைய நீர்னு சொல்றோம். இந்த கணைய நீரும் இதுலதான் வந்து சேரும், இந்த டியோடினம் தான் சேரும். இது பாத்துக்கணும். அப்போ பைல் ஜூஸ் கணைய நீரும் இன்னொன்னு என்னது பித்த நீரும் ஃபுட்ல எந்த இடத்துல வந்து கலக்கும் அப்படின்னா நம்ம இந்த டியோடினம் இல்லைன்னா முன் சிறுகுடல்ல கலக்கும். அடுத்து நடு சிறுகுடல் அதாவது டியோடினம் ஜிஜினம் சொல்றோம். இந்த ஜிஜினம் தான் என்னது இருக்கிறதுலே சின்னது. சிறுகுடல்ல 3ஆ பிரிக்கிறோம். சிறுகுடல் தான் இருக்கிறதுலே பெருசு. ஆனா சிறுகுடல்ல சின்னது என்னது பாக்குறோம் அப்படின்னா இருக்கிறதுல சின்னது என்னன்னு பாக்குறோம், இந்த ஜிஜினம் சொல்றோம். இந்த ஜிஜினோட போன இதுல என்ன இருக்கும் அப்படின்னா லாக்டேஸ் மால்டேஸ், அடுத்து என்ன இருக்கும் சுக்ரேஸ், அடுத்து லிப்பேஸ், இந்த மாதிரி 4 என்சைம்ஸ் இருக்கும், நொதிகள் இருக்கும். அதாவது டியோடினம்ல பார்த்தோம் பைல் ஜூஸும் பான்கிரியாட்டிக் ஜூஸும் வந்து சேர்க்கும். அதே மாதிரி ஜிஜினம் அதுல என்ன நடு சிறுகுடல்ல என்னெல்லாம் வந்து என்ன இருக்கும், இல்லைன்னா என்ன என்சைம் எந்த நொதி உருவாகும் இல்லைன்னா செக்ரீட் ஆகும் பார்த்துக்கிட்டோம்னா என்ன மால்டேஸ், சுக்ரேஸ், லிப்பேஸ், அடுத்து லாக்டேஸ், இப்படி 4 இது உருவாகும். நம்ம லாக்டேஸ் எதுக்கு உருவாகுது இல்ல அது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இந்த பால் பொருட்கள் இல்ல நம்ம கேடா இருக்கலாம் பட்டர் சீஸ் இப்படிப்பட்ட பால் பொருட்களை செரிமானம் வைக்கிறதுக்கு இந்த லாக்டேஸ் ஒர்க் ஆகுது. இந்த லிப்பேஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கொழுப்பு அதாவது ஃபேட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஒர்க் ஆகுது. மற்ற ரெண்டுமே மால்டேஸ், சுக்ரேஸ் ரெண்டுமே எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த சுகர் கண்டென்ட் என்ன பண்றதுக்கு பாலிசாக்கரைட் இல்லனா மல்டிசாக்கரைட், பாலிசாக்கரைட் இல்லனா டைசாக்கரைட்டா இருக்க சுகர் கண்டென்ட் என்ன பண்றதுக்காக டைஜஸ்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஜிஜினம் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இலியம் இதான் இருக்கையில ஸ்மால் இன்டெஸ்டைன்ல லாஸ்ட் பார்ட். அப்ப இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைனையும் லார்ஜ் இன்டெஸ்டைன் ஜாயின் பண்ற இடம். அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன் எந்த இடத்துல ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஜாயிண்ட் ஆகும்னு கேட்டோம்னா இதுல இந்த இலியம்ல ஜாயிண்ட் ஆகும். இலியம்ல தான் ஜாயிண்ட் ஆகும். இலியம்னா என்னது அதோட லாஸ்ட் பார்ட். இலியம்ல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். இலியம்ல என்ன இருக்கும் அப்படின்னா இலியம்ல தான் நமக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் உறிஞ்சப்படும். அதாவது வில்லி இல்ல வயலின்னு சொல்லுவாங்க. இந்த வில்லிங்கிறது எதுல இருக்கும் அப்படின்னா இந்த இலியம்ல இருக்கும். இந்த வில்லி அப்படிங்கிறது ஒரு எம்எம் உயரம் கொண்ட ஒரு உறிஞ்சு குழாய் மாதிரிப்பட்ட ஒரு விஷயம். இது எத்தனை இருக்கும் அப்படின்னா மொத்தம் 4 மில்லியன் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஹியூமன் பீயிங்குள்ள எத்தனை இருக்கும் 4 மில்லியன் வில்லி இருக்கும். அது என்ன அளவுல இருக்கணும் 1 mm அப்படிங்கிற அளவுல இருக்கும். இதோட வேலை என்ன அப்படின்னா நம்ம உணவுல இருக்கிற நியூட்ரிஷனை அப்சார்ப் பண்றதுதான் இதோட வேலை. அப்போ ஸ்மால் இன்டெஸ்டைன்ல 3ஆ பிரிக்கிறோம். டியோடினம், ஜிஜியம், இலியம்னு பிரிக்கிறோம். இந்த இலியம்ல என்ன இருக்கும் இந்த வில்லி இருக்கும். இந்த வில்லியோட வேலை என்னது, வில்லியோட வேலை வந்து என்னது நியூட்ரிஷன், ஃபுட்ல இருக்க நியூட்ரிஷனை அப்சார்ப் பண்றது வேலை. சரி, அப்புறம் இதுல நம்ம டியோடினம்ல வந்து பைல் அப்படிங்கிற ஒரு டக்ட் அதாவது பைல் ஜூஸ் வந்து சேரும்னு பார்த்தோம். அப்போ பைல பத்தி படிக்கும்போது இந்த பைல செக்ரீட் பண்றது எதுன்னு பார்த்தோம்னா லிவர். அதாவது நம்ம மனிதன்ல இருக்கையிலேயே லார்ஜஸ்ட் செக்ரேஷன் கிளாண்ட் எதுன்னு பார்த்தோம் லிவர். டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றதுலேயே பெரிய கிளாண்ட் எதுன்னு பார்த்தோம்னா என்னது இந்த லிவர் தான். இந்த லிவர் வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கும், இல்லைன்னா கல்லீரல்னு சொல்லுவோம். இது 2ஆ பிரிஞ்சிருக்கும். என்னது வலது மற்றும் இடது இதா பிரிஞ்சிருக்கும். வலது பக்கம் என்னது இடது பக்கம். நம்ம மூளை எப்படி லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெமிஸ்பியரா இருக்குமோ அதே மாதிரி என்னவா இருக்கும் இந்த கல்லீரலும் வலது மட்டும் இடதா இருக்கும். இல்ல இந்த வலது பக்கம் என்னவா இருக்கும் ரொம்ப பெருசா இருக்கும். இடது பக்கத்தை விட என்னதான் இருக்கும் வலது பக்கம் பெருசா இருக்கும். இது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். அதாவது செம்மண் நிறத்துல இருக்கும். அப்படி நீங்க ஞாபகம் வைக்கலாம். ரெட்டிஷ் பிரவுன் அதாவது செம்மண் நிறத்துல இருக்கும். இந்த கல்லீரல்
வந்து என்ன நிறத்துல இருக்கும், செம்மண் நிறத்துல இருக்கும். அதுதான் இது லார்ஜஸ்ட் கிளாண்டுன்னு சொல்றோம். இது என்ன செக்ரீட் பண்ணும், இது என்ன செக்ரீட் பண்ணும் அப்படின்னா எதை வந்து உருவாக்கம் சரி உருவாக்கம் அப்படின்னா பைல் ஜூஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட், ஒரு ஜூஸ் பித்த நீரை என்ன பண்ணும், இது செக்ரீட் பண்ணும். அப்ப பித்த நீரை செக்ரீட் பண்றது என்னது, இந்த லிவர் இல்லைன்னா கல்லீரல் சொல்றோம். இந்த இதை வந்து டெம்பரரியா ஸ்டோர் பண்ற இடம் எது அப்படின்னா கால் பிளாடர், அதாவது பித்த பையில தான் என்ன பண்ணிருக்கோம் இந்த பைல் ஜூஸ். அந்த பித்த நீர் வந்து டெம்பரரியா ஒரு இடத்துல செக்ரீட் பண்றது என்னது கல்லீரல். ஆனா அது டெம்பரரியா ஒரு தற்காலிகமா ஒரு இடத்துல தங்கி இருக்கிறது இந்த பித்த பையில தங்கி இருக்கும், அதாவது கால் பிளாடர்ல என்ன இருக்கும், இது வந்து ஸ்டோர் ஆயிருக்கும், டெம்பரரி ஸ்டோரேஜா இருக்கும். அது பைல் ஜூஸ். பைல் ஜூஸ்னு பார்த்துட்டோம்னா பைல் ஜூஸ் பார்த்தோம், அது எது உருவாக்குதுன்னு பார்த்தோம், எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ பைல் ஜூஸ்ல 2 வகையான சால்ட் இருக்கும், அதாவது சோடியம் கிளைகோலேட் இல்லைன்னா சோடியம் டாரா கிளைகோலேட், இப்படி 2 சால்ட் இருக்கும். இந்த 2 சால்ட்டோட வேலை என்னன்னா எமுல்சிபிகேஷன் சொல்லுவோம். எமுல்சிபிகேஷன்னா பெரிய சால்ட்டா, அதாவது பெரிய ஃபேட்டா இருக்கத அது காம்ப்ளெக்ஸ் ஃபேட் இல்லைன்னா பெரிய சைஸ் ஆஃப் ஃபேட் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும், பிரேக் டவுன் பண்ணி சின்னதா மாத்துறது இந்த எமுல்சிபிகேஷன். அதாவது மொத்தம் இந்த பைல் ஜூஸ்ல 2 வகையான சால்ட் இருக்கும், சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரா கிளைகோலேட். அதோட வேலை என்னது எமுல்சிபிகேஷன் சொல்றோம். எமுல்சிபிகேஷன் என்ன, ஃபேட்டை என்ன டிசால்வ் பண்றது, அதாவது பெரிய ஃபேட்டா இருக்க சின்ன சின்ன துண்டு ஃபேட்டுகளா மாத்துறதோட வேலை என்னது இந்த பைல் ஜூஸோட வேலை. பைல் ஜூஸ்ல என்ன பிக்மெண்ட் இருக்கு, அதாவது நம்ம வந்து பச்சை நிறமி அந்த மாதிரி இதுல என்ன இருக்குன்னா நிறமி இருக்கு, நிறைய நிறமி இருக்கு பிக்மெண்ட். அந்த நிறமி என்ன பிலிருபின் அண்ட் பிலிவிரிடின் அப்படிங்கிற 2 நிறமியா இருக்கு.